வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஒரு சூறாவளி அபாயம். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. காலநிலை தொடர்பில் மீண்டும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டமூலம். முன்னாள் நீதியமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. நாமலின் இல்லத்தில் இன்று நடந்த விசேட பிரார்த்தனை. கண்டியில் வெடிகுண்டு அச்சுறுத்தல். விசேட அதிரடிப்படையினரால் சோதனை. அடுத்த வாரம் முதல் தொடர் வேலை நிறுத்தம். பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் எச்சரிக்கை. வவுனியாவில் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞன், 3 கைது. இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை அரசு வெளிப்படுத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். ஊடக அடக்குமுறைக்கு போலீசார் முயற்சி. கலாநிதி ரங்க கலன்சூரிய குற்றச்சாட்டு. ரணிலும் சஜித்தும் இணைய வேண்டும். ரவி கருணாநாயக்க வலியுறுத்தல். கடிதம் எழுதி வைத்துவிட்டு நடுவீதியில் தீக்குளித்து பரபரப்பை ஏற்படுத்திய நபர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 3 வர்த்தகர்கள் அதிரடியாக கைது. லஞ்ச ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர். கொலை மிரட்டல்களால் காவல்துறைக்கு விரைந்த அர்ச்சுனா எம்பி. இந்தியாவில் குஜராத்தில் நிலநடுக்கம். விண்வெளியில் அணு மின் நிலையம். அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள். இனி விரிவான செய்திகள். மீண்டும் ஒரு சூறாவளி அபாயம். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தித்வா சூறாவளி போன்று எதிர்காலங்களிலும் பாரிய சூறாவளி ஏற்படலாம் என ஆஸ்திரேலியாவின் மேற்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சரிதா பட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். பேராசிரியர் சரிதா பட்டியாராச்சி இலங்கையில் சுனாமி ஏற்படுவதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான திட்டத்தை உருவாக்கியவராவார். அத்துடன் கடல்சார் ஆராய்ச்சிக்கான அறிவியலில் பட்டம் பெற்றுக் கொண்ட முதல் இலங்கை பேராசிரியரும் ஆவார். மேலும் ஆஸ்திரேலியாவில் சிறந்த விஞ்ஞானிக்கான பட்டத்தையும் பெற்றுக் கொண்டவராவார். இணையத்தினூடாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், வங்காள விரிகுடாவில் நவம்பர் மாதங்களில் தாளமுக்கம் ஏற்படுவது வழமையாகும். அது சில நேரம் சூறாவளியாக மாற்றமடையும். இம்முறையும் வங்காள விரிகுடாவில் நவம்பர் மாதத்தில் 2 தாளமுக்கம் ஏற்பட்டது. ஒன்று காலியிலும் மற்றது ஹம்மாந்தோட்டையிலும். இந்த 2ம் இணைந்ததாகவே சூறாவளி ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த சூறாவளி வடக்கை நோக்கி நகர்ந்தது. இது மெதுவாக நாட்டை கடந்து செல்லும் தன்மையை கொண்டிருந்ததால் மழை வீழ்ச்சி அதிகரித்து இந்த காரணங்களாலேயே பாதிப்பு அதிகமாகியது. இந்த நிலையில் எதிர்காலங்களிலும் பாரிய சூறாவளி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே இது தொடர்பில் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு அறிவிக்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்குவதே சிறந்த தீர்வாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காலநிலை தொடர்பில் மீண்டும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எதிர்வரும் 29ஆம் தேதி மீண்டும் கடுமையான மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதி முதல் செயல்பாட்டில் உள்ள கிழக்கு திசை காற்றழுத்த அலையொன்று நாட்டை கடந்து செல்லவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களில் தீவிரமான மழைக்கால நிலை காணப்படும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழைநிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் ஆய்வு திணைக்களம் வெளியிடும் எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகளை பொதுமக்கள் கவனமாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டமூலம். முன்னாள் நீதியமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தை நாடுவேன் என்று முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலீடாகவே மேற்படி சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பது தொடர்பான உத்தேச சட்ட வரைவு மும்மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பொதுமக்களிடம் கருத்து கோரப்பட்டுள்ளது. இதுகுறித்து எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மேற்படி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணியான அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பதவியை தற்போது வகிக்கிறார். மேற்படி விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்ததன் பின்னர் பயங்கரவாத தடை சட்டம் அரசினால் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அடக்குமுறைக்காகவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது.
இதன் பின்னரே பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து உருவாகியது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் இருந்து அழுத்தங்கள் வந்தன. நல்லாட்சியின் போது 2015 முதல் 2019 ஆண்டு வரை உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெறும் வரை பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 2022 ஆண்டு இடைக்கால அரசில் நீதியமைச்சராக பதவியேற்ற பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டேன். அதற்கமைய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி உயர்நீதிமன்றம் சென்றது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக பெரிதொரு சட்டத்தை உருவாக்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்தை கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் சிவில் அமைப்பினரும் ஏற்றுக்கொண்ட போதும் தேசிய மக்கள் சக்தியும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனுரகுமார திசநாயக்க தனது தேர்தல் அறிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். நல்லாட்சியில் தயாரிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தின் உள்ளடக்கத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இது சட்டமானால் அரசமைப்பால் உரிதாக்கப்பட்டுள்ள தனிமனித சுதந்திரம் பாரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும். எனவே மேற்படி சட்டவரைவை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன் என்றார். பொதுமக்களிடம் கருத்து கோரப்பட்டு அது சட்டமூலமாக வெளியாகி முதலாம் வாசிப்புக்கென நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னரே உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமலின் இல்லத்தில் இன்று நடந்த விசேட பிரார்த்தனை. ஆழி பேரலை மற்றும் தித்வா சூறாவளி அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சமய வழிபாடுகள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் இன்றைய தினம் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர் இந்த பிரார்த்தனைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சமய வழிபாடுகளின் பின்னர் நாமல் ராஜபக்ச தனது சமூக வலைதள பக்கத்தில் நாட்டையே உலுக்கிய ஆழிப்பேரலை ஏற்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடையும் இன்றைய நாளில் அந்த அனர்த்தத்தினால் எம்மிடமிருந்து விடைபெற்று சென்ற அன்பிற்குரிய மக்களை மிகுந்த சோகத்துடன் நினைவு கூர்ந்தேன். அதேபோன்று அண்மைய அனர்த்த நிலைமைகள் காரணமாக உயிரிழந்த மக்களையும் மனவேதனையுடன் நினைவு கூர்ந்தேன். அத்துடன் இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியில் நாம் ஒரு தேசமாக மீண்டும் எழுந்து நிற்கின்றோம். எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் பாரிய அபிவிருத்திகள் ஊடாக இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பினோம். இனிவரும் காலங்களில் இத்தகைய பேரழிவுகள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்று பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். கண்டியில் வெடிகுண்டு அச்சுறுத்தல், விசேட அதிரடிப்படையினரால் சோதனை. கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் காரணமாக விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டு இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மின்னஞ்சல் ஊடாக கண்டி மாவட்ட செயலகத்தில் குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்த முடியாத தகவல் ஒன்று கிடைத்துள்ளதால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் முதல் தொடர் வேலை நிறுத்தம், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் எச்சரிக்கை. அடுத்த வாரம் முதல் தொடர் வேலை நிறுத்தம் ஒன்றை மேற்கொண்டு பல்கலைக்கழகங்களை முடக்கப் போவதாக பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் அதன் செயலாளர் சாருதத்த இலகசிங்க ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களின் பீடாதிபதிகள் மற்றும் துறைகளின் பிரதானிகளை நீக்கும் அதிகாரம் பல்கலைக்கழக செனட் சபைக்கு சட்டம் ஒன்றின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை திருத்தம் செய்யுமாறு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் பல்வேறு தடவைகள் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கத்திற்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்வதாக பிரதமர் வாக்குறுதி அளித்திருந்தார். எனினும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பிரதமரின் வாக்குறுதியை மீறும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும், எனவே குறித்த விடயத்தில் உடனடி தீர்வொன்றை வலியுறுத்துவதாகவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறின்றேல் அடுத்த வாரம் முதல் இலங்கையின் சகல பல்கலைக்கழகங்களையும் முடக்கும் வகையில் தொடர் வேலை நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக சாருதத்த இலகசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை அரசு வெளிப்படுத்த வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அனுர அரசு வெளிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் பேசிய அவர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடம் இலங்கைக்கு வந்திருந்தார்.
இதன்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விடயங்களில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. எனினும் ஒப்பந்தங்களின் அம்சங்கள் தொடர்பில் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் வெளிப்படுத்தப்படவில்லை. அத்துடன் தகவலறியும் உரிமை சட்டத்தின் ஊடாகவும் பெற முடியாத நிலையே உள்ளது. எனவே ஒப்பந்தங்களின் அம்சங்கள் தொடர்பில் அரசு வெளிப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞன், 3 கைது. வவுனியா வீரபுரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனால் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி செட்டிக்குளம் வீரபுரம் பகுதியில் இளைஞர்களிடையே ஏற்பட்ட மோதலின் போது வவுனியா தவசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய யோ அபிசாத் என்ற இளைஞர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி மரணமடைந்திருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் தடயவியல் போலீசாரின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த செட்டிக்குளம் போலீசார் 3 கைது செய்துள்ளனர். அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். தொலைபேசி கலந்துரையாடலில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் வலுப்பெற்றதை அடுத்து இந்த கொலை நடைபெற்றுள்ளமை தெரியவந்துள்ளது. ஊடக அடக்குமுறைக்கு போலீசார் முயற்சி, கலாநிதி ரங்க கலன்சூரிய குற்றச்சாட்டு. இலங்கையில் ஊடக அடக்குமுறை கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்த போலீசார் முயற்சிப்பதாக இலங்கையின் ஊடகத்துறை ஜாம்பவான்களில் ஒருவரான கலாநிதி ரங்க கலன்சூரிய குற்றம் சாட்டியுள்ளார். தவறான மற்றும் ஆதாரபூர்வமற்ற செய்திகளை வெளியிடுவதாக தெரிவித்து இலங்கையின் மும்மொழி ஒளி மற்றும் ஒளிபரப்பு ஊடக வலையமைப்பு ஒன்றுக்கு எதிராக இலங்கை தொலைத்தொடர்பு பரிவர்த்தனை ஆணைக்குழுவில் போலீசார் அண்மையில் முறைப்பாடு செய்திருந்தனர். குறித்த செயற்பாடு ஊடக அடக்குமுறைக்கான முன்முயற்சிகளில் ஒன்றாகும் என்று தனது பேஸ்புக் பதிவொன்றின் மூலம் குற்றம் சாட்டியுள்ள கலாநிதி ரங்க கலன்சூரிய, ஊடக நிறுவனம் ஒன்றின் செயற்பாடுகள் தொடர்பில் ஊடக அமைச்சில் தான் முறைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கு பதிலாக நேரடியாக தொலைத்தொடர்பு பரிவர்த்தனை ஆணைக்குழுவில் போலீசார் முறைப்பாடு செய்திருப்பதானது அவர்களின் உள்நோக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணிலும் சஜித்தும் இணைய வேண்டும், ரவி கருணாநாயக்க வலியுறுத்தல். ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இணைந்து செயற்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றை ஒன்றிணைப்பது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் முயற்சி தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க தலைமை பதவியிலிருந்து விலகுகின்றாரா இல்லையா என்பது முக்கியமல்ல, அவரும் சஜித்தும் இணைந்து செயற்பட வேண்டியதுதான் முக்கியம். ஒன்றிணைவுக்காகவே நானும் பாடுபட்டு வருகிறேன். எனினும் அதனை நான் வெளியில் காட்டிக்கொண்டு பிரச்சாரம் தேடவில்லை. அதேபோல் சிறு கட்சிகளையும் இணைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளேன். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்த பின்னர் ஏனைய சிறு கட்சிகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான சிறப்பான ஆரம்பம் கொழும்பில் வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். கடிதம் எழுதி வைத்துவிட்டு நடுவீதியில் தீக்குளித்து பரபரப்பை ஏற்படுத்திய நபர். தலவாக்கலை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை ஒருவர் தீக்குளித்து தவறான முடிவெடுத்துள்ளார். இதன் பின்னர் கடுமையான தீக்காயங்களுடன் லிந்துல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தலவாக்கலை போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். ஹட்டன் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் தெரியவந்துள்ளது. தனது குடும்ப உறுப்பினர்கள் தனது குழந்தைகளிடமிருந்து தன்னை பிரித்து விட்டதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக ஹட்டன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டில் நீதி நிலைநாட்டப்படவில்லை என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தலவாக்கலை போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். லஞ்ச ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மீதான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யவே ரோஷான் ரணசிங்க அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு சொத்துக்களை குற்றவியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக சசீந்திர ராஜபக்ச விசாரிக்கப்பட்டு வருகிறார். குறித்த விவகாரம் தொடர்பாக சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொலை மிரட்டல்களால் காவல்துறைக்கு விரைந்த அர்ச்சுனா எம்பி. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு
கையடக்க தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெல்லிப்பளை காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் பிரதேச சபை உறுப்பினர்கள் 4 உட்பட பலர் சேர்ந்தே குறித்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மல்லாகம் முகவரியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கட்சி அலுவலகத்திற்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி நேற்று முன்தினம் 119 அழைப்பின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 2 தொலைபேசி எண்களில் இருந்து கொலை மிரட்டல் வந்ததாக தெல்லிப்பளை காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அடையாளம் தெரியாத 2 நபர்களிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் 4 உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை அளித்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 3 வர்த்தகர்கள் அதிரடியாக கைது. சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 86 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களுடன் 3 இலங்கை விமான பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் துபாயிலிருந்து பிட்சையார் நிறுவனத்துக்கு சொந்தமான AT822 என்ற இலக்க விமானத்திலும் அதிகாலை 1 மணியளவில் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஏர் ஏசியா நிறுவனத்திற்கு சொந்தமான FT140 என்ற இலக்க விமானத்திலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். பண்டிகை காலத்தை இலக்காக கொண்டு கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தின் பசுமை வழித்தடம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதான வர்த்தகர் எனவும் மற்றைய இருவரும் பண்டாரவளை பிரதேசத்தைச் சேர்ந்த 38 வயதான பெண் வர்த்தகர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 2 பெண்களில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக காண்பிப்பதற்காக சர்க்கர நாற்காலியில் அமர்த்தப்பட்டு மற்றைய பெண்ணால் தள்ளிக்கொண்டு விமான நிலைய பசுமை வழித்தடம் ஊடாக செல்லும் போது அவர்களின் சந்தேகத்திற்கிடமான நடத்தையை அவதானித்த சுங்க அதிகாரிகள் இவர்களை கைது செய்துள்ளனர். இவர்களின் பயணப் பொதிகளிலிருந்து வெளிநாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட மென்செஸ்டர் ரக சிகரெட்டுகள் 44,000 அடங்கிய 220 சிகரெட் பெட்டிகள், 19 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள், சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அனுமதியின்றி அழகு கலைக்கு பயன்படுத்தப்படும் 430 கொலாஜன் பாக்கெட்டுகள், காலணிகள் மற்றும் வர்த்தக பொருட்கள் என்பன சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் குஜராத்தில் நிலநடுக்கம். இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் மிதமான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி காலை 4:30 மணியளவில் ரிக்டர் அளவுகோலில் 4.4 இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தின் ஆழம் மற்றும் மையம் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதுடன் நிலநடுக்க நிலைமையை உள்ளூர் நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வினால் மக்கள் சற்று அச்சமடைந்த போதிலும் இதுவரை உயிர் சேதங்களோ அல்லது பொருட்சேதங்களோ ஏற்பட்டதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. விண்வெளியில் அணு மின் நிலையம், அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள். ரஷ்ய சீன கூட்டு திட்டத்தில் விண்வெளியில் அணுமின் நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது. ரஷ்யாவின் எதிர்வரும் புத்தாண்டு திட்டத்தில் ரஷ்ய சீன கூட்டு ஆராய்ச்சி மையத்திற்காக சந்திரனில் மனிதர்களைக் கொண்டு அணுமின் நிலையத்தை கட்ட திட்டமிட்டுள்ளது. 1961 ஆண்டு சோவியத் விண்வெளி வீரர் யூரி ககாரி விண்வெளியில் முதல் மனிதராக கால் பதித்ததிலிருந்து விண்வெளி ஆராய்ச்சிகளில் ரஷ்யா முன்னணி சக்தியாக மாற முயற்சித்து வருகிறது. ஆனால் சமீபத்திய தசாப்தங்களாக அது அமெரிக்கா மற்றும் சீனாவை விட பின்தங்கியுள்ளது. 2023 ஆண்டு ஆகஸ்டில் அதன் ஆளில்லா லூனா 25 லேண்டர் சந்திரனில் தரையிறங்க முயற்சிக்கும் போது சந்திரனின் மேற்பரப்பில் மோதியது. இது ரஷ்யாவின் எதிர்கால லட்சியங்களுக்கு பெரும் அடியாக அமைந்தது. ரஷ்யாவின் அரசு விண்வெளி நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் 2036 ஆண்டிற்குள் ஒரு சந்திர மின் நிலையத்தை கட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக லாவோக்ஷின் யூனியன் விண்வெளி நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. இந்த மின் நிலையம் அணுசக்தியாக இருக்கும் என்று ரோஸ்கோஸ்மோஸ் வெளிப்படையாக கூறவில்லை எனவும் தெரியவந்துள்ளது.